பனையின் அடையாளத்தை தமிழ்நாடு இழந்து கொண்டிருக்கும் நிலையில் கம்போடியா, தாய்லாந்து, இலங்கை போன்ற நாடுகளின் சக்தி வாய்ந்த அடையாளமாக மாறி வருகிறது பனை. தமிழ்நாடு சறுக்கியது எங்கே? பின்னணி பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழர் வாழ்வில் தவிர்க்க முடியாத இடம் பிடித்திருந்த பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அந்த அளவுக்கு பனைமரங்கள் எண்ணிக்கை அசுர வேகத்தில் சரிந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளில் 25 கோடி பனைமரங்களை அழித்து விட்டதால் தற்போது வெறும் 5 கோடி பனைமரங்களே மீதமிருக்கின்றன. சங்க காலம் முதல் தமிழரின் வாழ்வில் அசைக்க முடியாத ஓர் அங்கமாகவே இருந்து வந்த பனைமரம் இல்லாவிட்டால் தொல்காப்பியமும் திருக்குறளும் காலம் காலமாக காப்பாற்றப்பட்டு இன்று நம் கைகளுக்கு கிடைத்திருக்காது. பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களின் முகவரியாக இருந்த பனைமரங்களுக்கு தமிழ்நாட்டில் முகவரி இல்லாமல் ஆக்குகிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். கற்பக விருட்சகம் தமிழ்நாட்டில் கரைந்து கொண்டிருக்கும் நிலையில் இலங்கை, கம்போடியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் பனைமரங்கள் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளன. தமிழ்நாட்டில் வீணான மரம் என்று அழைக்கப்படும் பனைமரங்கள்தான் கம்போடியாவின் அச்சய பாத்திரம் என்றால் நம்ப முடிகிறதா? தேசிய மரம் என்று போற்றப்படும் கம்போடியாவில் திரும்பும் இடமெல்லாம் பனைமரங்கள்தான். அம்மக்கள் அடுப்பில் வைக்கும் பொருட்களை தவிர அனைத்து பொருட்களிலும் பனை இருக்கும். இங்கே நாம் வீட்டிற்கு வந்த விருந்தாளிகளுக்கு கூல்ட்ரிங்க்ஸ், டீ என கொடுத்து வருகிறோம். ஆனால் கம்போடியாவில் கள், பதநீர், பனை இனிப்பு வகைகளை கொடுத்தே பலரும் உபசரிக்கிறார்கள். இங்கே பூங்காக்களில் வெளிநாட்டு ரக மரங்களையும் வளர்க்கிறோம். அங்கே பனை மரங்கள் இல்லாத பூங்காக்களை பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு கம்போடியா மக்களின் வாழ்வியலுடன் ஒன்றி போயிருக்கிறது பனை மரங்கள். கம்போடியாவில் கிராமங்களில் வாழும் மக்கள் இன்னும் பனையோலை வீடுகளை விட்டு கான்கிரீட் வீடுகளுக்கு மாறுவதற்கு விரும்பவில்லை. பனையோலை தட்டுகள், கரண்டிகள், பாத்திரங்கள் ஆகியவைதான் கம்போடிய மக்களின் பெரும்பாலான உபயோக பொருட்கள். ஒவ்வொரு பொருளிலும் பனையை முன்னிலைப்படுத்தவும் அவர்கள் தவறுவதில்லை. நாகரீகம் என்ற பெயரில் நாம் காக்க மறந்த பனைமரங்கள் கம்போடியா, தாய்லாந்து, இலங்கை போன்ற நாடுகளில் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றன. கம்போடிய நாட்டு அஞ்சல் வில்லையில் பனையின் பாகங்களின் படங்கள் இடம்பெற்றுள்ளன. மரம், பூ, காய், கனி என ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஸ்டாம்புகளில் உருவகப்படுத்தி பனையை சிறப்பித்துள்ளனர். தாய்லாந்து பள்ளியில் விழிப்புணர்வுக்காக செயற்கை வடிவில் பனம்பழ குலையை வைத்திருக்கிறார்கள். தாய்லாந்து, இலங்கையில் கள்கிறக்கி டெட்ரா பாக்கெட்டுகள் பாட்டில்களில் அடைத்து உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்கிறார்கள். பனைமரத்திலிருந்து கள், பதநீர் போன்ற எந்த பொருளையும் சுதந்திரமாக இறக்கி சந்தைப்படுத்தலாம், மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யலாம். இது பனைமரம் அல்ல, பணம் மரம் என்று அடித்து பேசும் இலங்கை அரசு பனைமரங்களை அவசரப்பட்டு அழிக்க வேண்டாம், தங்க நகை, நிலப்பத்திரத்தை அடமானம் வைத்து கடன் பெறுவது போல பனைமரங்களுக்கு வங்கிக் கடன் கொடுக்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இதன் மூலம் பனைமரங்களை அழிக்க நினைப்பவர்கள் மனதில் பனை சொத்தாக கருதுவார்கள் என்றும் இதனால் பனை சார்ந்த பொருளாதாரம் மேலும் பெரிதாகுவதுடன் பனையில் மிகப்பெரிய புரட்சி உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறது இலங்கையின் பனை வளர்ச்சி அமைப்பு. தமிழ்நாட்டில் கள்தடைக்கு பின்னர் பனை மரத்தில் பதநீர் இறக்கியவர்கள் கூட கள் இறக்கியதாக கைது செய்யப்படுகின்றனர். பதநீர் இறக்கவும் லைசென்ஸ் வேண்டும். அதை அவ்வளவு எளிதாக வாங்கிவிட முடியாது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற சொல்லுக்கு ஏற்ப பனைமரங்கள் இருந்தும் தமிழர்களுக்கு பயனில்லை. பனையேறும் கருவி வைத்திருந்தாலே காவல்துறை கைது செய்வதால் அவமானங்களை தாங்க முடியாமல் மரம் ஏறும் தொழிலையே கைவிட்டவர் பலர். இப்படித்தான் பனை தொழில் நலிவடைய ஆரம்பித்து 1, 2 என கணக்கு வழக்கில்லாமல் வெட்டி சாய்க்கப்படுகின்றன. பனைமரம் வெட்ட தமிழக அரசின் தடை உத்தரவு இன்னும் எழுத்தளவிலேயே உள்ளது, செயல்பாட்டிற்கு வரவில்லை. ஒடிசா மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மின்னல் தாக்குதலுக்கு 1418 பேர் உயிரிழந்துள்ளனர். காரணங்களை தேடிய ஒடிசா அரசு மின்னல் தாக்கும் போது இயற்கையான கடத்திகளாக செயல்பட்டு உயிரிழப்பை தடுத்து வந்த பனைமரங்கள் அழிக்கப்பட்டதே என்பதை உணர்ந்து பனைமரங்களை வெட்ட அதிரடி தடை விதித்துள்ளது.
மின்னல் அதிகம் தாக்கும் பகுதிகளில் 20 கோடி ரூபாய் செலவில் 19 லட்சம் பனை மரங்களை நட்டு வருகிறது. ஒடிசாவை உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்க மாநிலங்களும் பின்பற்ற முடிவு செய்துள்ளன. தாய்மொழியாம் தமிழை தலைமுறைகள் தாண்டி ஆயிரம் ஆண்டுகள் கடந்து நம் தலைமுறைக்கு கடத்தி வந்த பனைக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம்? புதிதாக பனையை வளர்ப்பது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, நமது கடமையும் கூட. இது பனம்பழம் விழுகின்ற பருவம். ஒருவர் ஒரு பனை விதையை நடுங்கள். ஏரிக் கரைகளிலும் சாலையோரங்களிலும் பனை விதையை நடுங்கள். அடுத்த தலைமுறைக்காக அடையாளத்தை காக்க. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.